ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, நெறைய இடத்துல காசு கேட்கறாங்க. அப்போ இது வந்து ஒன் நைட் மேஜிக் கிடையாது. இவ்ளோ வருஷமா நீங்க எங்களுக்கான ஒரு பிரையாரிட்டி எதுவுமே குடுக்காம, இன்னைக்கும் வந்துட்டு நீங்க பெக்கிங்ல இருக்கீங்க, செக்ஸ் ஒர்க்ல இருக்கீங்க அப்டின்னா, அதுக்கு அந்த அந்த வழியில போக வச்சதே இந்த சொசைட்டி தான். கேலி கிண்டல் பண்ணதுனால ஸ்கூல் மேல வெறுப்பு வந்துட்டு, அவங்க வீட்ட விட்டு வெளியில எல்லாம் ஓடி வந்து படாத கஷ்டப்பட்டுட்டு இன்னைக்கு இருக்காங்க. இன்னைக்கு ஆஃப்டர் 40, 50க்கு மேல அவங்களால போய் எங்கேயாவது ஒர்க் பண்ண முடியுமா? அது எப்படிங்க முடியும்? முடியாது. ஸோ அதனால தான். ஆனா ஒட்டுமொத்த சமுதாயமும் என்ன சொல்லுது? துணிய தூக்கிட்டு காட்டுறாங்க, இல்ல அடிக்கிறாங்க, அடிச்சு காசு கேட்கறாங்க, ம். மிரட்டுறாங்க, இல்லன்னா சபிச்சுட்டு போறாங்கன்றாங்க. இன்னைக்கு இது இருக்கு. பெண்கள்லயும் எவ்வளோ பேர் அந்த மாரி இருக்கிறாங்க. கடையில எல்லாம் போய் திருடுறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. ஆமா. யூடியூப் சேனல்ல எல்லாம் பார்த்தோம் அப்டின்னா, நல்லா சிசிடிவிலே இருக்கிறாங்க. தெரியும். சிசிடிவி கேம்ல அப்படியே ஒரு சில்க் ஷாப்ல போயிட்டு பல்கா புடவைய திருடிட்டு போறாங்க. நம்பவே முடியாது. அப்படி வந்து கார்ல இறங்கிட்டு போறாங்க, திருடிட்டு போறாங்க. பசங்கள்ல எவ்வளவோ பேர் இருக்காங்க. அது மாதிரி இவங்களும் இருக்காங்க. நாளைக்கு காலப்போக்குல அதுவும் மாறுறதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்கு.